கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய சகோதரிகளின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40 முதல் 42 வரை உள்ள வசனங்கள். மார்க்கு 1:40. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இந்த பகுதியில் நாம் வாசிக்கிற இந்த 3 வசனங்களிலே ஒரு குஷ்டரோகி வந்து ஆண்டவரை வேண்டிக் கொண்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கேட்டு அவரிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து சுகம் பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே பெரிய ஒரு சம்பாஷணைகள் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் ஆண்டவர் உடனே அவருக்கு அந்த சுகத்தை கொடுக்கிற ஒரு காரியத்தையும் நாம் இங்கே பார்க்கிறோம். எப்படி ஆண்டவர் வந்து இந்த குஷ்டரோகியை அந்த அவர் கேட்ட மாத்திரத்தில் உடனே அவருக்கு அந்த விடுதலையை கொடுக்கிறார், அந்த சுகத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் யோசிக்கும் போது, ஒரு குஷ்டரோகியினுடைய நிலை என்ன என்பதை கர்த்தர் நன்கு அறிந்திருந்தார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, அதாவது இயேசு கிறிஸ்து அவர் இங்கே பூமியிலே மனிதனாய் இருந்த அந்த நாட்களிலே இருந்த ஒரு நிலை என்னவென்றால், குஷ்டரோகிகளை தனியாக, அதாவது பாளையத்துக்கு புறம்பாக அவர்கள் இருக்கிற அந்த நகரத்துக்கு புறம்பான ஒரு இடத்துல அவர்களை வைத்து அவர்களை பராமரிப்பார்கள். மனிதர்கள் போக்கும் வரத்துமாய் இருக்க மாட்டார்கள். மனிதர்களை பார்த்தாலே அவர்கள் தங்களை ஒழித்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அவர்களை அந்த ஆசாரியர்கள் மாத்திரம் சோதித்து வருகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே அதை இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதை அறிந்திருந்தார். அதே போல இங்கே வந்து இயேசு மனதுருகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போது அந்த குஷ்டரோகியினுடைய மனநிலையை கர்த்தர் வந்து நன்றாக அறிந்திருந்ததினாலே அவர் மேல் மனதுருகி அவரை சுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பல இடங்களில் பலரை விசுவாசத்தை சோதித்து அவங்களுக்கு ஆண்டவர் வந்து விடுதலை கொடுக்கிறதையும் நன்மைகள் செய்கிறதையும் ஆசீர்வதிக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த குஷ்டரோகி மட்டும் கேட்ட உடனே ஆண்டவர் வந்துட்டு அந்த சுகம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, அவர் கையை நீட்டி அவனை தொட்டு அவரை சுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையுடையது. அது வந்து எவ்வளவு பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறது என்பதை நாம் வேதத்திலே பல இடங்களிலே நாம் வாசித்திருக்கிறோம். ஆனால் இங்கே அவர் கையை நீட்டி அவனை தொடுகிற அந்த ஒரு விடுதலையை, அந்த ஒரு காரியத்தை செய்து அவருக்கு அந்த விடுதலையை கொடுக்கிறார். ஏனென்றால் அந்த குஷ்டரோகி வந்து ஒரு மனிதனுடைய அந்த தொடுதல், ஒரு மனிதன் தன்னிடத்தில் வந்து பேசி தன்னோடு கூட உறவாடி தன்னுடைய அருகாமையில் நிற்கிறது அல்லது தன்னை தொடுகிறது, இதெல்லாம் வந்து அவர் எத்தனை நாட்களாக அவர் வந்து அனுபவிக்காமல் இருந்தாரோ, எத்தனை நாட்களாக அதற்காக அவர் காத்திருந்தாரோ, எப்பொழுது நம் குஷ்டரோகம் நீங்கும், நாம் எப்பொழுது மற்ற மனிதர்களைப் போல நாம் சகஜமாக மனிதர்களோடு பழகலாம் என்று சொல்லி அவர் காத்திருந்திருப்பார். அந்த சூழ்நிலையெல்லாம் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். அதனால்தான் அவரை போய் தம்முடைய கையை நீட்டி அவரை தொட்டு சுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று இயேசு கிறிஸ்து அவரிடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த குஷ்டரோகி எப்படி தம்மிடத்துல வந்து அவர் அணுகினாரோ அதை அடிப்படையாக வைத்தே ஆண்டவர் வந்துட்டு அவருக்கு சுகம் கொடுக்கிறார். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று அந்த குஷ்டரோகி சொல்லுகிறது போல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அவர் சொன்னபடியே எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இங்கே தன்னுடைய நிலையை குஷ்டரோகி விவரித்து காண்பிக்காவிட்டாலும் அவருடைய நிலை என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார்.
அதேபோல நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய நிலையை நாம் பெரிதாக விவரித்து சொல்லாவிட்டாலும், அல்லது மற்றவர்களால் அந்த காரியத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் கூட, கர்த்தர் நம்முடைய நிலையை நன்றாக அறிந்திருக்கிறார். நாம் அனுபவித்து வருகிறதான அந்த வேதனையினுடைய வலி என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால் அவருக்கு நாம் விவரித்து சொல்லாமலேயே நம்முடைய நிலையை அவர் புரிந்து புரிந்து அதற்கேற்றபடி அவர் நமக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். 2வது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இங்கே எப்படி கையை நீட்டி அவரை தொட்டு சுகப்படுத்துகிறாரோ, அதாவது ஒரு குஷ்டரோகிக்கு அந்த நாளில் தேவையான ஒரு விடுதலை, ஒரு மனிதன் தன்னை தொடுகிறது என்பது நீண்ட நாட்களாக அவர்கள் அனுபவிக்காத ஒன்று. அந்த காரியத்தை கர்த்தர் செய்து, இனிமேல் நீ சக மனிதர்களைப் போல நீயும் மனிதர்களோடு உறவாடலாம், அவர்கள் உன்னை தொடுவார்கள், அவர்கள் உன்னோடு கூட உறவாடுவார்கள் என்கிறதை ஆண்டவர் சொல்லும்படியாகத்தான் முதலாவது தாம் தம்முடைய கையை நீட்டி அவரை தொடுகிறதை பார்க்கிறோம். அதே போலத்தான் நாம் எந்த விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ, எது நம்மை காயப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அதை ஆண்டவர் அறிந்திருந்து அதிலிருந்து நாம் குணப்படும்படி, அந்த வேதனை நீங்கி நாம் சந்தோஷம் அடையும்படிதான் அந்த காயப்பட்டிருக்கிற அந்த ஒரு காயத்தை அவர் நீக்கும்படியாகத்தான் அவர் நம்மை நீக்கும்படி அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நாம் எந்த விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த பாதிப்பை அவர் சரி செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதற்கடுத்து 3வது, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று குஷ்டரோகி எதன் அடிப்படையில ஆண்டவரிடத்தில் அணுகினாரோ அதன் அடிப்படையிலேயே அவருக்கு விடுதலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம கூட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான விசுவாச முறைகள் உண்டு. ஒரு சிலர் நான் சொல்லாமலே கர்த்தருக்கு தெரியும் என்று நினைப்பார்கள். ஒரு சிலர் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வார்கள். இப்படி பல சூழ்நிலை உண்டு. ஆண்டவரே எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கிறவர்கள் உண்டு. ஒரு சிலர் உமக்கு சித்தமானால் எனக்கு தாரும் என்று கேட்கிறவர்கள் உண்டு. இங்கே எப்படி அந்த குஷ்டரோகி கேட்டாரோ அதை ஆண்டவர் அப்படியாகவே அதை செய்கிறதை நாம பார்க்கிறோம். முதலாவது குஷ்டரோகி அவரிடத்துல பணிந்து கொண்டு தன்னுடைய தேவையை கர்த்தரிடத்துல சொல்லுகிறார். அதே போல நாமும் முதலாவது தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தி அதற்கு பிறகு நம்முடைய வேண்டுதல்களை நாம் ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய நிலைமையை அறிந்து ஆண்டவர் அப்படியாகவே அதை செய்கிறதை நாம பார்க்கிறோம். முதலாவது குஷ்டரோகி அவரிடத்துல பணிந்து கொண்டு தன்னுடைய தேவையை கர்த்தரிடத்துல சொல்லுகிறார். அதே போல நாமும் முதலாவது தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தி அதற்கு பிறகு நம்முடைய வேண்டுதல்களை நாம் ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய நிலைமையை அறிந்து அவருக்கு சித்தமானபடி நாம் கேட்கும் போது அவர் தம்முடைய சித்தத்தின்படியே நமக்கு விடுதலையை கொடுத்து நம்மை வழி நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த குஷ்டரோகியினுடைய மனநிலையையும் அவருடைய அந்த சூழ்நிலையையும் அறிந்திருந்த தேவன் நம்மளுடைய சூழ்நிலையும் நம்மளுடைய மனநிலையும் அறிந்து அவருக்கு கொடுத்தது போல நமக்கும் விடுதலையை கொடுத்து வழிநடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். நாம் செய்வதெல்லாம் அவருடைய சமூகத்திலே பணிந்து கொண்டு அவரை நாம் தொழுது கொண்டு அவரை நாம் மகிமைப்படுத்தும் போது நம்முடைய நிலையை அறிந்து நமக்கு தேவையான விடுதலையும் நமக்கு தேவையான நன்மைகளையும் செய்ய கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த விசுவாசத்தோட கூட இந்த வசனத்தோட கூட நாம் இந்த நாளை துவங்குவோம். கர்த்தருடைய நாமம் என்றென்றும் மகிமைப்படுவதாக. ஆமென்.